நீண்ட ஆயுளோடும் நல்ல சுகத்தோடும் மனம் நிறைந்த மகிழ்ச்சியோடும் எப்பொழுதும் இன்பமாயிருக்க கடவுளை பிரார்த்திக்கொண்டு தெய்வீக களஞ்சியம் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் என் பணிவான வணக்கத்தை சொல்லிக்கொண்டு இந்த பதிவினை தொடங்கலாம் வாங்க. நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் போடுற பதிவுகள் உடனுக்குடன் உங்களை வந்து சேரும். அதன் மூலம் நீங்கள் கேட்டு பயன்பெறுவீர்கள். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா பங்குனி உத்திரத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். என்றைக்கு வருது, நேரம் என்ன, அதனுடைய பலன்கள் என்னன்றதை பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பங்குனி உத்திரம் என்றால் நம் நினைவுக்கு வருவது முருகப்பெருமான். அன்னைக்கு முருகனுக்கு விரதம் இருந்து வழிபாடு செய்வார்கள். தமிழ் மாதத்தில் 12வது மாதமான பங்குனியும் நட்சத்திரங்களில் 12வதாக உள்ள உத்திரமும் இணையும் நாளே பங்குனி உத்திரம். எல்லா மாதங்களிலும் உத்திர நட்சத்திரம் வந்தாலும் பங்குனி மாத உத்திர நட்சத்திரத்துக்கு தனி சிறப்புகள் உண்டு. இந்த நாள் தான் முருகனுக்கு தேர் இழுத்து பால்குடம் காவடி எடுத்து வழிபாடு செய்வார்கள். அறுபடை வீடுகளில் 3ஆம் படை வீடான பழனியில் பங்குனி உத்திரம் மிக விமர்சையாக திருவிழாவாக கொண்டாடப்படுகின்றது. அன்று தேரோட்டவுடன் ஆரம்பிக்கப்படும். பங்குனி உத்திரம் என்பது முருகனுக்குரிய விரத தினமாக கொண்டாடப்படுகின்றது. இது பங்குனி மாதத்தில் வரும் உத்திர நட்சத்திர தினமாகும். தமிழ் மாதத்தில் 12வது மாதம் பங்குனி, 12வது நட்சத்திரம் உத்திரம். எனவே 12 கை வேலவனுக்கு சிறப்பான தினமாக கொண்டாடப்படுகின்றது. இந்த நாளில் கல்யாண மாதம் என்று கூட சொல்வார்கள். இந்த நாளில் சிவபெருமான் தேவியை இந்த தினத்தில் மணந்தார் என்பது ஐதீகம். அது மட்டும் இல்லாமல் ராமன் சீதையையும் பரமேஸ்வரன் பார்வதியையும் முருகன் தெய்வானையும் கரம் பிடித்தார். இதனால் இந்த பங்குனி உத்திர விரதம் கல்யாண விரதம் என்று கூட சொல்வார்கள். அன்று அதிகாலையில் நீராடி விட்டு வீட்டில் வந்து விளக்கேற்றிட்டு தீபதூப ஆராதனைகள் செய்யலாம். அதுக்கப்புறம் முருகன் கோவிலுக்கு சென்று அங்கே வழிபாடு செய்யலாம். இல்லை நீங்கள் பூஜை மட்டும் பண்ணிவிட்டு அர்ச்சனை பண்ணிவிட்டு வர்றதுனாலும் வரலாம். அப்படி இல்லைன்னா அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே வந்து விரதம் ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு சிலருங்க வந்து கோவிலில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு விரதத்தை ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஒரு சிலவங்க வந்து பார்த்திங்கனாக்கா வீட்டிலே ஸ்டார்ட் பண்ணுவாங்க. பண்ணிவிட்டு சாயங்காலமாக கோவிலுக்கு போயிட்டு முருகன் சன்னதிக்கு தீபம் ஏற்றி விரதத்தை வந்து முடிப்பாங்க. விரதம் இருக்கிறவங்க வந்து தங்களோட உடல்நிலை பொறுத்து விரதம் இருக்கிறது பார்த்துக்கலாம். விரதம் இருக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா அன்னைக்கு பால் ஆகாரமாக பால் இல்லைன்னா ஜூஸ் அந்த மாதிரி எடுத்துக்கலாம், பழம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு பொழுதாவது நம்ம விரதம் இருந்து நம்ம சுவாமிக்கு அர்ச்சனை பண்ணிவிட்டு அன்னைக்கு கோவிலில் வந்து பார்த்திங்கன்னா திருக்கல்யாண வைபோகம் ஏதாவது நடந்தால் அந்த கோவிலில் அந்த கலந்துக்கிட்டு அந்த விசேஷத்தை வந்து நம்ம பார்த்தாக்கா தீர்க்க சுமங்கலி பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். நெய்வேத்தியம் என்ன செய்யுதுன்றது பார்த்திங்கன்னா பருப்பு பாயாசம், சர்க்கரை பொங்கல் செஞ்சு நம்ம முருகனுக்கு படைக்கலாம். பங்குனி உத்திரம் நேரம் பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் 24ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வருகின்றது. உத்திர நட்சத்திரம் திதி ஆரம்பிக்கும் நேரம் பார்த்திங்கன்னா காலையில் 7:35 மணிக்கு தொடங்கி மார்ச் மாதம் 25ஆம் தேதி திங்கட்கிழமை இரவு 10:40 மணிக்கு முடிவடைகின்றது. இதில் இன்னொன்று பார்த்திங்கன்னா சந்திர கிரகணம் வந்து ஸ்டார்ட் ஆகுது. என்றைக்குன்னா 25ஆம் தேதி திங்கட்கிழமை வந்து பார்த்திங்கன்னா காலையில் 10:20 மணி போல் வந்து சந்திர கிரகணம் ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இந்தியாவில் தெரியறதுக்கு வாய்ப்பில்லை. ஆனால் நீங்கள் வந்து ஞாயிற்றுக்கிழமையே பங்குனி உத்திரம் விரதம் இருப்பது ரொம்பவே விசேஷம். பங்குனி உத்திரத்தின் சிறப்புகள்னு பார்த்தீங்கன்னா தடைப்பட்ட காரியங்கள் இனிதே நடக்கும். நாம் செய்யும் சின்ன சின்ன தானங்கள் நமக்கு மிகுந்த பலனை கொடுக்கும். இந்த நாளில் விரதம் இருந்து வழிபட்டால் திருமணம் ஆகாதவர்களுக்கு விரைவில் திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். இந்த நாளில் வந்து தம்பதிகளாக விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் செய்த பாவங்கள் நீங்கி அனைத்து விதமான பலன்கள் கிடைக்கும் என்பது ஐதீகம். அடுத்தது பார்த்திங்கன்னா பங்குனி மாதத்தில் நாம் ஏற்றும் தீபத்தில் சிவனும் பார்வதியும் ஐக்கிய சொரூபமாக காட்சி தருவார்கள் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர நாளில் எந்த தெய்வத்தை வணங்கினாலும் குலதெய்வ வழிபாடு மிகவும் முக்கியமாக கருதப்படுகின்றது. அன்னதானம்
வந்து பார்த்திங்கன்னா எலுமிச்சை சாதம் தரலாம், தயிர் சாதம் தரலாம் அல்லது சர்க்கரை பொங்கல் வந்து தானமாக தரலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அருகில் உள்ள சுமங்கலி பெண்களை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு மங்கள பொருட்கள் வந்து பழம், வெற்றிலை பாக்கு, குங்குமம், மஞ்சள் கயிறு, அதுக்கப்புறம் நம்ம மங்கள பொருட்கள் வந்து அவங்களுக்கு நம்ம தானமாக வழங்கும் போது பார்த்திங்கன்னா காரிய தடைகள் அகலும் என்றது சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா செவ்வாய் தோஷம் காரணமாக திருமண தடைகள் இருந்தால் பங்குனி உத்திரம் அன்று முருகனை மனமுருகி வணங்கினால் திருமண தடைகள் நீங்கி திருமணம் நடக்கும் என்பது ஐதீகம். அன்னைக்கு கோவிலில் முருகனுக்கு வஸ்திரம் வந்து நம்ம தானமாக செய்கிறதுனால அன்னைக்கு ஜாதகத்தால் ஏற்படுகின்ற தோஷங்கள் விலகும் என்பது ஐதீகம். பங்குனி உத்திர நாளில் நம்ம செய்யக்கூடாதவைன்னு பார்த்திங்கன்னா வீடு குடி போகக்கூடாது. இந்த மாதம் வந்து பார்த்திங்கன்னா சிவன் மன்மதனை எரித்து மாதமாகும் என்று சொல்லப்படுகின்றது. ஆனி, ஆடி, மாசி, புரட்டாசி மற்றும் மார்கழி இந்த மாதங்களில் வந்து வீடு கட்டவும் கூடாது, வீடு குடி போகவும் கூடாது. இது போன்ற சுப காரியங்கள் தவிர்ப்பது மிகவும் நல்லது. விரதம் இருக்கிறதுக்கான பலன்கள்னு பார்த்திங்கன்னா அனைத்திலும் வெற்றி கிட்டும், செல்வ செழிப்புடன் இருப்பார்கள். பங்குனி உத்திரம் அன்று 48 ஆண்டுகள் தொடர்ந்து விரதம் இருந்து நம்ம முருகனை வழிபட்டால் மோட்சம் கிட்டும் என்பது ஐதீகம். திருமண தடைகள் அகலும். உறவுகளுக்கிடையே பிரச்சனைகள் இருந்தால் சரி செய்ய இந்த பங்குனி உத்திரம் நாளில் விரதம் இருப்பது சால சிறந்தது. குழந்தை பாக்கியம் இல்லாதவர்கள் பால் குடம் எடுத்து பால் அபிஷேகம் செய்தால் முருகனின் மனம் குளிர்ந்து பாவங்கள் விலகி குழந்தை பாக்கியம் கிட்டும் என்பது ஐதீகம். உத்திர நட்சத்திரத்துக்குரிய கடவுள் வந்து சூரிய பகவான். அன்று சூரிய நமஸ்காரம் செய்வது சால சிறந்தது. நவகிரக வழிபாடும் மிகவும் சிறப்புடையது. அன்னைக்கு தம்பதிகளிடையே அடிக்கடி சண்டை சச்சரவுகள், மனப்பிரச்சனைகள், மனக்கவலைகள் இருந்தால் நம்ம பங்குனி உத்திரம் அன்று விரதம் இருந்து முருகனை வழிபட்டால் அது சீக்கிரமாக ஒன்று சேருவாங்கன்றது ஐதீகம். இந்த விரதத்தை முழுமையாக கடைபிடித்தால் அதற்கான முழு பலனையும் முருகன் நமக்கு அருள்பாலித்து தருவார் என்பது எந்த ஐயமும் இல்லை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். ஒருவர் தோல்வியில் வீழ்ந்து கிடக்கும் பொழுது ஆறுதலான வார்த்தைகளை அன்பாக கூறி பாருங்கள். அதைவிட புண்ணிய காரியம் உலகில் எதுவும் இல்லை என்ற வரிகளோடு இந்த பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் புனிதவதி.